இருவர் இல்லத்திலும் நடந்தேறியுள்ள அமலாக்கத்துறையின் சோதனை. விருந்தினர்கள் மாதிரி அமலாக்கத்துறை வந்து அடிக்கடி விசிட் பண்றாங்க. துரைமுருகனோட வீட்டுல இருந்து 10,57,000 இப்போ 10 ரூபாய் இது ரொக்க பணம். காட்டின ஆளு தான் மேயரும் சரி, அவர் கை காட்டின ஆளு தான் எம்பியும். அந்த ஆயுதம் என்பது யாரெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்களில் போல வச்சக்கூடிய அமைச்சர்களை ஒடுக்குவதற்காக அல்லது கட்சிகளை ஒடுக்குவதற்காக ஒரு வகையில் இது பயன்படுத்தி இருக்கிறார்களோ. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் முக்கிய மூத்த அமைச்சர்களை குறி வச்சு இந்த சோதனை நடக்கும். ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். பேச வேண்டியதை பேசலாம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் பத்மநாபன் இணைந்திருக்கிறார். அவரோட ஒரு உரையாடலை நாம் நிகழ்த்திருக்கிறோம். பத்மநாபன், நேற்று தமிழகத்தில் அரங்கேறியுள்ள அமலாக்கத்துறையின் சோதனை, குறிப்பாக திமுக பொதுச் செயலாளர், தமிழக நீர்வளத்துறை அமைச்சர், அவருடைய வீடு, அவருடைய மகனும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கதிரானந்த் இருவர் இல்லத்திலும் நடந்தேறியுள்ள அமலாக்கத்துறையின் சோதனை, தமிழகத்திற்கும் அமலாக்கத்துறை சோதனைக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து அமலாக்கத்துறை சோதனைக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி விசிட் பண்றாங்க, விருந்தினர்கள் மாதிரி அமலாக்கத்துறை வந்து அடிக்கடி விசிட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா நேத்து காலையில வந்து துரைமுருகனும் கதிரானந்தும் ஒரே வீட்டுல தான் வேலூர்ல வசிக்கிறாங்க. இப்ப அவர் துரைமுருகன் அமைச்சருங்கிறனால சென்னையில ஒரு வீடு இருக்குது, அதுல வந்து இருக்கிறாரு. கதிரானந்த் அங்கதான் இருக்காரு. நேத்து ஆனா அவங்க வந்து ஃபாரின் போயிருக்காரு அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே இல்ல. ஆமா, கதிரானந்த் வெளிநாட்டுல இருக்காரு. துரைமுருகன் சென்னையில் உள்ள கூட்டுறவு இல்லத்தில் இருந்திருக்கிறார். ஆமா, இருக்காரு. அங்க காலைல ஒரு 8 மணிக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோதனைக்கு போயிருக்காங்க. பார்த்தா யாருமே இல்ல. சரி அப்புறம் சொல்லிட்டு ஒரு துரைமுருகன் கான்டாக்ட் பண்ண, அப்புறம் கதிரானந்தோட கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. அமலாக்கத்துறை பேசிட்டு அவங்களும் சரி சோதனை நடத்துங்க, அவரோட உறவினர் ஒருத்தவர், அவரோட திமுக நிர்வாகி, முக்கிய திமுக நிர்வாகியா இருக்கிறவரு அங்க லோக்கல்ல, அவரை வந்து வச்சுக்கிட்டு நீங்க சோதனை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து சோதனை வந்து போயிருக்குது. இதுல என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, சோதனைக்கு வந்த போதே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அருவா, கத்தி, சுத்தியல், கடப்பாறை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்குது, அதுக்கு அடிப்படையில வந்து சோதனைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தெரியல இதை பார்த்தா. இவங்க ஏற்கனவே பல மாதங்கள் வந்து திட்டமிட்டு கண்காணிச்சு ஏதோ ரகசிய அறைகள்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் உடைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல தான் வந்திருப்பாங்கங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எடுத்த உடனே ஒரு கடப்பாறை, அருவா, சுத்தி எல்லாம் எடுத்துட்டு வராங்கன்னா எப்படி, வேற எப்படி பண்ணிருப்பாங்க? ஏன்னா கடந்த 2019 இதே வந்து நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சோதனை. ஆமா, இப்ப அந்த வழக்கும் காரணமா சொல்றாங்க. ஆமா, சட்டவிரோத அந்த மணற்குவாரி ரெண்டுமே சொல்றாங்க. ஆனா முந்தைய வழக்கு பார்க்கும்போது 2019 17வது மக்களவை தேர்தல் போது துரைமுருகனோட பையன் கதிரானந்த் வந்து வேலூர் எம்பி நிற்கிறாரு. ஆமா, அப்போ அந்த தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்ததா தான் புகார். அந்த புகாரின் அடிப்படையில் துரைமுருகனோட வீடு, கதிரானந்தோட வீடு, அவருடைய கிறிஸ்டின்பேட்டையில் உள்ள அவருடைய கல்லூரி, மட்டுமில்லாத அவருடைய தீவிர ஆதரவாளரான பூஞ்சோலை சீனிவாசன், அவரது உறவினர் தாமோதரன், இவங்க வீட்டுலாம் வந்து சோதனை பண்ணும்போது இறுதியா துரைமுருகனோட வீட்டுல இருந்து 10,57,000 இப்போ 10 ரூபாய் இது ரொக்க பணம் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அந்த தேர்தல் கணக்கு தணிக்கை அலுவலர் முத்து சிலிப்பன் அவருடைய புகாரின் பேரில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கு வந்து தற்போது வேலூர் நடுவர் நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்கு. அதே நேரத்துல என்ன வழக்கு தொடர்பாகவும் இருக்கலாம்ன்றாங்க. ஆனா நேத்துக்கு 20 பேர் கொண்ட அந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அதிகாரிகள் தலைமையிலான குழு வந்து 8 மணிக்கு போயிருக்காங்க. அப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி கதிரானந்தும் வெளிநாட்டுல இருந்ததாகவும், துரைமுருகனும் சென்னையிலோட கோட்டூர்புரம் இல்லத்தில் இருந்ததாக தகவல். அதுக்கப்புறம் துரைமுருகனிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல் அனுமதிக்கு பிறகு மதியம் 2 மணி தான் போயிருக்காங்க. அது நள்ளிரவு 2 மணி வரை நீண்டு இருக்கிறது சோதனை. இப்போ அந்த 2019 இந்த வழக்குக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம பதிவு பண்ணல. அதாவது 2019 மார்ச் 29, 30 2 நாட்களில் நடத்தப்பட்ட அந்த சோதனையின் போதுதான் துரைமுருகன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட அந்த 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரொக்க பணம். பத்மநாபன், அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதி துணை ராணுவ படையினரின் பாதுகாப்போடு வந்த வருமான வரித்துறையினர், அவரது ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன்,
அவரது உறவினர் தாமோதரன் இருவரின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில தான் 11,57,800 ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டு அதுதான் வழக்கு. ஆமா. அதுதான் இந்த 3 பேர் மீதான வழக்கு. அதாவது வந்து பூஞ்சோலை இவரு இருக்காரு. ஸ்ரீனிவாசன். பூஞ்சோலை சீனிவாசன், கதிர் ஆனந்த், அப்புறம் இன்னொருத்தவர் தாமோதரன். இந்த 3 பேர் மீதான வழக்கு அப்பவே பதிவு பண்ணாங்க. அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது அந்த தகவல் அடிப்படையில தான் வந்து சோதனை பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ வழக்கு இது பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா 3 பேர் மேலயும் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்ப திடீர்னு அவங்க வந்து சோதனை பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காட்பாடி சுற்று வட்டார பகுதியில இருக்கிற ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு 200 ஏக்கர் நிலத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முறைகேடா பட்டா பண்ணி, அத தனியாருக்கு விட்டுறதா ஒரு தகவல் இருக்குது. சோ அந்த ஒரு காரணம், அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் கண்காணிச்சுக்கிட்டு வர்றதா ஒரு தகவல் இருக்குது. அந்த அடிப்படையில தான் நேத்து வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து கசிய விட்டப்பட்டிருக்கா, அல்ல உண்மையிலேயே அதுதான் காரணமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அமலாக்கத்துறை அதுவும் சொல்றாங்க, இந்த சட்டவிரோத மணற் குவாரி தொடர்பா வந்து வேலூர், தஞ்சை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்லாம் கூட கொஞ்ச நாள் முன்னாடி சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தாங்க. சோ அதுலயும் இந்த விவகாரம், அதாவது சட்டவிரோத மணற்குவாரி விவகாரம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனோடு சம்பந்தப்பட்டு பேசப்பட்டது. சோ அதுலயும் இருக்கலாம் அப்படின்றது தகவல்கள் பத்மநாபன். கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது சட்டவிரோத மணற்குவாரி மலைகள் உடைஞ்சு கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இப்ப வந்து என்னன்னா, ஒரு முக்கிய அமைச்சர்களை குறி வச்சு நடக்கக்கூடிய சோதனை இருக்குது இல்லையா? அதுதான் இப்ப வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. அதாவது வந்து நம்ம செந்தில் பாலாஜி, பொன்முடி, தற்போது துரைமுருகன். ஆமா. ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்குல இல்ல, இருந்தாலும் அவரை நோக்கி தான் நகர்கிறது அல்லவா? ஆமா, ஆமா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செந்தில் பாலாஜி வந்து அந்த திமுக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அதாவது மூத்த அமைச்சர்களை தாண்டி இவர் வந்து ரீசெண்டா தான் கட்சிக்குள்ள வந்தவர். எல்லாருக்குமே தெரியும். அத திமுக ஆட்சி வந்து இது பண்றபோது ரீசெண்டா தான் கட்சிக்குள்ள வந்தாரு. அவர் வந்து எல்லா மூத்த அமைச்சர்களை தாண்டி வந்து பேசுபொருளா மாறினாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கர முட்டல் மோதல்லாம் இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா, சோதனை பண்றாங்க. கடந்த 2023 ஜூன் 14ஆம் தேதி அவர் வீட்ல சோதனை பண்ணி அவர அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 1/4 வருஷம் அவருக்கு வந்து ஜாமீனே குடுக்கல. அதாவது வந்து சென்னை சிறப்பு அமர்வு நீதிமன்றத்துல கேஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஜாமீன் மனு தாக்கல் பண்றாரு. எங்கேயுமே இங்கன்னா அங்க போங்கங்கிறாங்க, அங்கன்னா இங்க போங்க அப்படின்னாங்க. கடைசியில வந்து உச்சநீதிமன்றத்த அணுகி தான் உச்சநீதிமன்றத்திலேயே வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஜாமீன் கிடைக்கல. திமுகவை பொறுத்தளவுக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து செந்தில் பாலாஜி எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா, கோயம்புத்தூர் அந்த மேற்கத்து மாவட்டங்கள்ல வந்து செந்தில் பாலாஜியோட கை வந்து பெரிய அளவுக்கு ஓங்கி இருந்தனால, அத கண்ட்ரோல் பண்ணணும். செந்தில் பாலாஜிய கண்ட்ரோல் பண்ணோம்னா, அந்த இடங்களையாவது நம்ம குறைந்தபட்சம் கைப்பற்றலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. ஏன்னா சிறையில செந்தில் பாலாஜி இருந்தாலும், கோவை எம்பி தொகுதிக்கான வேட்பாளர் தேர்வுலயும் சரி, அதே நேரத்துல கோவை மாநகராட்சியோட மேயர் தேர்வுலயும் சரி, செந்தில் பாலாஜியோட கை தான் ஓங்கி இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா அவர் கை காட்டின ஆளு தான் மேயரும் சரி, அவர் கை காட்டின ஆளு தான் எம்பியும் சரி. அந்த மாதிரி வந்து இது பண்ண கடைசியில என்ன பண்ணுவாங்க, இவங்கனால பாஜக வந்து எந்த அளவுக்குமே வந்து சோபிக்க முடியல. செந்தில் பாலாஜி உள்ள வச்சனால எதுவுமே வந்து இங்க அவங்க நினைச்ச அளவுக்கு வந்து வெற்றிகளை பெற முடியல. அதனால என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து உச்சநீதிமன்றம் இவர் செந்தில் பாலாஜி போறாரு. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து அவருக்கு ஜாமீன் குடுக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பழைய மாரி இல்ல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி கிட்ட வந்து கேக்குறாங்க, அண்ணாமலை வந்து சாட்டையில அடிச்சுக்கிட்டாரே, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. இதே பழைய செந்தில் பாலாஜி வந்து எப்படி வந்து அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் செய்தியாளர் சந்திப்பிலே செந்தில் பாலாஜி இப்ப காணவில்லையே. ஆமா. அதுதான் இவங்களோட பிளானிங் என்னன்னா மாதிரி அவர் சிறை செல்வதற்கு முன்னால் உறுதியாக வாரத்தில் வந்து ஒரு 3 4 செய்தியாளர் சந்திப்பை நடத்தி விடுவார். அவருடைய பேட்டி இல்லாததே ஊடகங்கள் இருக்காது. நம்ம பார்த்திருக்கோம் அது. ஆனா நீங்க சொன்னது குறிப்பிட்டது போல சிறை சென்று வந்த பிறகு செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்படுகிறார்.
ஏன்னா அன்னைக்கு அப்ப நடந்த ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதாவது வந்து மதுவிலக்கு துறையில வந்து பயங்கர ஊழல் நடக்குது, ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அதெல்லாம் சொன்னார். சொல்லி தான் இவர் வந்து வருமானத்துக்கு மீறி நிறைய சொத்தெல்லாம் சேர்த்திருக்காரு, ரைடு விடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் அமலாக்கத்துறை வந்து ரைடு எல்லாம் நடந்தது. இன்னைக்கு இன்னைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க தான் செய்யறாங்க. சாமானிய மக்கள்கிட்ட இன்னைக்கும் கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து எந்த இப்ப வந்து எந்த ஆமா, வேறுபாடும் ஏற்படவில்லை. எதுவும் குறைந்த பாடில்லை. ஆமா, அதேதான், அதேதான். ஆமா. மாறவே ஆமா, இல்ல. ஆமா. அப்படி அதுதான் உண்மை. இருக்கும்போது அது மறுப்பதற்கில்லை. என்ன அடுத்து அவர் வந்து அமைதி ஆயிட்டாரு. அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது இன்னைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. இதுல மின்சாரத்துறையில என்னென்ன சிக்கல் நடக்குங்க இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, அடுத்து வந்து இன்னொரு முக்கிய அமைச்சர் பொன்முடி மேல வந்து இது பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்ப வந்து துரைமுருகனை டார்கெட் பண்ணி தான் இது பண்ணுது. இது வந்து கதிரானந்த்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா துரைமுருகன் சென்னையில இப்ப வசிக்கிறாரு. கதிரானந்த் தான் இப்ப அந்த வீட்ல வேலூர் வீட்ல இருக்கிறாரு அப்படிங்கறனால கதிரானந்த்னு சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இது வந்து என்ன இது பாத்தீங்கன்னா, இது முருகனை டார்கெட் பண்ணி தான் சோதனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதான் பார்த்தோம்னா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி துரைமுருகன், கதிரானந்த் என்பதை விட திமுகவின் பொதுச் செயலாளர், திமுகவின் மூத்த அமைச்சர் அப்படின்ற இடத்துல தான் இத பார்க்கணும்னு சொல்றீங்க. 2வது விஷயம் பத்மநாபன், நம்ம இந்த அமலாக்கத்துறை தப்பு செய்வோர் தண்டனை அனுபவிக்கட்டும். அதுல மாற்று கருத்து இல்ல. நம்ம தப்பு செய்வோருக்கு வந்து இத நம்ம நியாயப்படுத்தி பேசல. நம்முடைய வேலையும் அதுவல்ல. ஆனா, இருந்தாலும் அமலாக்கத்துறையோட செயல்பாடு இல்லையா? அப்ப நீங்க கூட குறிப்பிட்டீங்க. செந்தில் பாலாஜி வந்து தற்போது ரொம்ப அமைதியாகி விட்டார், சாந்த சொருவியாகி விட்டார், பதுங்கி விட்டார் அப்படிலாம் சொன்னீங்க. அப்போ அந்த ஆயுதம் என்பது அ யாரெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்களில் கோல வச்சக்கூடிய அமைச்சர்களை ஒடுக்குவதற்காக, அல்லது கட்சிகளை ஒடுக்குவதற்காக ஒரு வகையில் இது பயன்படுத்தி இருக்கிறார்களோ! அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு வந்து எழுவதை தவிர்க்க முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பாஜகவில் இணைந்த எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகள் என்ன ஆனது அப்படின்னா நெறைய டேட்டாஸ் இருக்கு பத்மநாபன். நம்ம அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய ஜூலை வந்து 2023ல் இந்த பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பிரிவென்ஷன் ஆஃப் மனி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு இல்லையா? அதன் கீழ அந்த அமலாக்கத்துறை வந்து இந்த 3 ஆண்டுகளில் 3110 வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக பாராளுமன்றத்தில அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. சரிங்களா? 3 ஆண்டுகளில் 3110 வழக்குகள். அது வந்து நம்ம ஆண்டு ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 2021, 21ஆம் ஆண்டில் 981 வழக்குகள். அப்படி 21, 22 பார்க்கும்போது 1180 வழக்குகள். 22, 23ல பார்க்கும்போது 949 வழக்குகள். அப்போ அந்த கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம அந்த 20, 20, 21, 22, 23 பார்க்கும் பொழுது, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ஆக்ட் ஃபெமா கீழ 12,233 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சரிங்களா? நம்ம பிரபல ஆங்கில நாளிதழான அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு அறிக்கையை நம்ம பார்க்கும்போது, கடந்த 18 ஆண்டு காலம் 18 ஆண்டு கால தரவுகளை பார்த்தால், அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்ட அல்லது கைது செய்யப்பட்ட 147 தலைவர்களில் 85% எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க பத்மநாபன். 147 தலைவர்கள்ல வந்து ஏறக்குறைய 85% வந்து எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள். சரிங்களா? ம். அப்படியே வந்து இந்த சிபிஐ விசாரணை வளையத்துல பார்க்கும்போதும், அதில இருந்த 200 தலைவர்களில் 80% எதிர்க்கட்சி தலைவர்கள். இது வந்து காங்கிரஸ், பிஜேபி 2 ஆட்சியின் போது தான் 18 ஆண்டுகள வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அப்போ 2014 இருந்து 2022 வரை அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்பட்ட 95% 95% அல்லது 115 தலைவர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு தகவல் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆய்வறிக்கையில் இருக்கு. 2004 இருந்து 2014 வரை 26 தலைவர்களை அமலாக்கத்துறை விசாரித்தது. இதில் 54% 54% அதாவது 14 தலைவர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். 1. அப்ப நம்ம தமிழகத்துல நீங்க குறிப்பிட்ட மாதிரி செந்தில் பாலாஜி பார்த்தோம், பொன்முடி பார்த்தோம். இப்ப தற்போது துரைமுருகனை நோக்கி நகர்ந்திருக்கிறது அமலாக்கத்துறையின் சோதனை. இப்போ இது ஒரு இது ஒரு தரவுகள், வழக்குகளோட பதிவு ஆய்வறிக்கை. ம். ஆனா பாஜக ஆளாத மாநிலங்கள், இப்ப நம்ம டெல்லியில பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால், அப்படியே ஜார்க்கண்ட்ல சோரன், அப்படியே உங்களுக்கு பீகார்ல பார்க்கும்போது துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்.
இவங்க எல்லாமே வந்து அமலாக்கத்துறையோட வளையத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க இன்னொரு விஷயம், இப்ப நம்ம அப்படியே பார்க்கும்போது, பாஜகவில் இணைந்த தலைவர்கள் மீதான வழக்குகள் என்ன ஆச்சு? அதாவது எக்ஸிஸ்டிங்கா ஒரு பிராந்திய கட்சியில இருக்காங்க பத்மநாபன். அவங்க பாஜகல சேர்ந்த பிறகு, உடனே அந்த அமலாக்கத்துறை வழக்குகள் அல்லது சிபிஐ வழக்குகள் வந்து அவங்கள விட்டு மெல்ல நகர்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஹேமந்த் பிஸ்வா சர்மா ஒரு காலத்துல வந்து அசாமோட காங்கிரஸ் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த நபர். அப்படியே வந்து ஒரு சாரதா சிட் ஃபண்ட் மோசடில ஒரு ஹேமந்த் பிஸ்வான்னு பேரு வந்தது. ஆனா, அந்த ஆகஸ்ட் 2015ல ஒரு பாஜகல சேர்ந்த உடனே அந்த வழக்கு முதல்வராக பதவியேற்ற பிறகு, ஹேமந்த் பிஸ்வா வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து அழைக்கவே இல்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு தகவல் இருக்கு. அதே மாரி சுவேந்து அதிகாரி, மம்தா பானர்ஜி ஆட்சியில் சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தவர். திரிணாமுல் காங்கிரஸ்ல மம்தா பானர்ஜி ஆட்சியில மிகவும் ஒரு பலம் வாய்ந்த அதிகாரியாக இருந்த அந்த சுவேந்து அதிகாரி, 2014 நடந்த ஸ்டிங் ஆபரேஷனில் பல தலைவர்கள் லஞ்சம் வாங்கி தான் வந்து நிறைய பரபரப்பான செய்திகள் வெளிவந்தது. அப்போ அவரும் வந்து என்ன பண்றாருன்னா, 2021 பாஜகவில் இணைகிற போது, அந்த வழக்கும் அவரிடமிருந்து விலகுகிறது. பிடி வந்து வில அது அவர்கிட்டருந்து தவிர்த்துறாங்க. இந்த மாதிரி அதே மாரி 1, 2 தற்போது இல்ல. துணை முதலமைச்சர் ஆமா. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார், ம். மிக கடுமையான தற்போதைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்தார். ஆனா, அவர் வந்து இப்ப துணை முதலமைச்சர் ஆறதுக்கு இப்பவும் சரி, முன்னரையும் நெறைய வழக்குகள் அவர் மீது வந்து விடுவிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு விமர்சனங்கள், இந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? இதுதான் அமலாக்கத்துறை மீதான விமர்சனங்களையும், நெறைய கருத்துக்களையும் உருவாக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஆமா. முன்னமே குறிப்பிட்டது போல, நம்ம தவறு செய்பவர்கள் உறுதியாக தண்டனை பெற வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால், பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டுமே அ தப்பு செய்பவர்களை குறிவைப்பதும், அவர்கள் ஒருவேளை பாஜகவில் சேர்ந்து விட்டால், அவர்கள் புனிதர்கள் ஆகிவிடுவதும் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து இந்த அமலாக்கத்துறை சோதனையின் மீது எடுத்திருக்கக்கூடிய விமர்சனமா பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க பத்மநாபன். கண்டிப்பா, கண்டிப்பா. தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த சோதனை இதோட நின்றுமா அப்படின்னா நிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வருகிற சட்டமன்ற தேர்தலை குறிவச்சு தான் இந்த சோதனை நடக்கிறதா எனக்கு தோணுது. அதனால இப்போ வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் அதாவது முக்கிய அமைச்சர் திமுகவுல இருக்கிற முக்கிய அமைச்சர்கள தான் குறி வச்சு ஒவ்வொன்னா நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னும் சில முக்கிய அமைச்சர்கள குறி வச்சு அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் முக்கிய மூத்த அமைச்சர்கள குறி வச்சு இந்த சோதனை நடக்கும். அமலாக்கத்துறை சோதனையோ, இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையோ, இல்ல வருமான வரித்துறை சோதனையோ நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு இதா இருக்குது. கருத்தா இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரும் காய்கள் அல்லது நகர்த்தப்படும் காய்கள், அரசாங்கத்தின் இயந்திரங்கள் இப்போ இவ்வாறெல்லாம் தவறாக பயன்படுத்தப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு பொதுமக்களிடையே நிலவுவதை நம்மால் உணர முடிகிறது. தொடர்ந்து பேச வேண்டிய விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போதைய அமர்வில் நம்மளோட உங்க வருகைக்கும், கருத்து பகிர்வுக்கும் நன்றி பத்மநாபன். தொடர்ந்து நம்ம இணைந்து பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி.